இப்போ ரீசெண்டாக ஆஸ்ட்ரமஸ் நமது சூரியன் போன்ற ஒரு நட்சத்திரம் அதோட சொந்த கிரகத்தையே அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இழுத்து அதோட கிரகத்தை அழிச்சிருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரம் ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா மாறவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த நட்சத்திரம் அதோட கிரகத்தை அழிச்சிருக்கு? நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் மூலம் கிடைக்கப்பட்ட டேட்டா மூலம் மிக்சிகன் யூனிவர்சிட்டியில் உள்ள ஆஸ்ட்ரமஸ் மற்றும் 14 சயின்டிஸ்டை கொண்ட இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் அந்த டேட்டா மூலம் TOI 5882 எனும் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரத்தோட சர்ஃபேஸ் அதிகப்படியான லித்தியத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லித்தியம் இயற்கையாகவே நட்சத்திரத்தில் சிறிதளவு தான் இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்தை சுற்றி அதிக அளவுல லித்தியத்தை சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தை சுற்றி அதிக அளவு லித்தியம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த TOI 5882 இந்த நட்சத்திரம் அதோட சொந்த கிரகத்தையே அழிச்சிருக்கு. அதனாலதான் இந்த நட்சத்திரத்தை சுற்றி அதிக அளவு லித்தியம் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த நட்சத்திரம் ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா மாறவே இல்லை. அப்புறம் எப்படி அதோட சொந்த கிரகத்தை இந்த நட்சத்திரம் அழிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பிரவுன் ட்வார்ஃப் பிளானட் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வந்திருக்கு. இந்த பிளானட்டோட ஆர்பிட்ல கிராவிடேஷன்ல டிஸ்டர்ப் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஜெயண்ட் பிரவுன் ட்வார்ஃப் பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஸ்பைரல் ஆர்பிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே இந்த ஜெயண்ட் பிரவுன் ட்வார்ஃப் பிளானட் சென்று அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே இந்த கிரகம் அழிஞ்சிருக்கு. அதனால இந்த நட்சத்திரத்தோட சர்ஃபேஸ்ல அதிகப்படியான லித்தியம் இருந்திருக்கு.